கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஆண்டவராகிய கர்த்தர் இரண்டத்தனையான பலனை கர்த்தர் தருவார். இந்த இடத்திலே பலன் என்று சொல்லுவது நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ குறிப்பிடுவது அல்ல. இந்த இடத்திலே பலன் என்று சொல்லுவது, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது புரியும், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். நாம் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். இன்ஸ்டீட் ஆஃப் ஷேம் அண்ட் டிஸ்ஆனர் யூ வில் என்ஜாய் எ டபுள் ஷேர் ஆஃப் ஹானர். ஆண்டவராகிய கர்த்தர் நாம் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே, அவமதிக்கப்பட்ட இடத்திலே, கௌரவம் இல்லாத இடத்திலே, மரியாதை இல்லாமல் நம்மை நடத்தின இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். மரியாதை கிடைக்கும்படி கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். நம்மை கௌரவப்படுத்துவார்கள். அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே நம்முடைய தலையை கர்த்தர் உயர பண்ணுவார். நிச்சயம் கர்த்தர் செய்வார். வெட்கத்துக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக, கௌரவ குறைச்சலுக்கு பதிலாக, மரியாதை இல்லாத இடத்திலே மரியாதையோடு நடத்த வைப்பார். இதுதான் இந்த இடத்திலே பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கமாய், அவமானமாய் எந்த இடத்தில் நின்றோமோ அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார், கௌரவப்படுத்த வைப்பார். நம்மை யார் வெட்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை நிமிரச் செய்வார். எப்போதும் தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.